ஹையஸ்ட் பேக்கேஜ் எவனா ஒருத்த வாங்கியிருப்பான் அதை போயிட்டு நம்ம ஹையஸ்ட் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பரவாயில்லையே 42 லட்சம் வந்திருக்கேன், நம்ம போய் இந்த காலேஜ்ல நம்ம குழந்தை பிளேஸ்மெண்ட் போட்டுடலாமே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, சும்மா நான் ரெக்ரூட்டர்ல இவன் வந்துட்டான் அவன் வரான் இவன் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 லோகோஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா ஆக்சுவலா வரானா இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதெல்லாம் பேரண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரண்ட் தெரியலன்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், உட்காந்து கேட்கணும். எங்க சார் உட்காந்து கேட்கணும் அப்படின்னா நேரா போங்க காலேஜ்ல போய் கேளுங்க, இல்லைன்னா அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டோன்ட் அக்செப்ட் வாட் எவர் தே ஆர் புட்டிங் இன் த வெப்சைட். இதை வந்து பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இருந்தாலும் இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு யாரும் வருத்தவும் படக்கூடாது. we are not targeting any colleges. ஒரு காலேஜை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா இதை மட்டும் பார்க்காம செலக்ட் பண்ணவே கூடாது. அது எது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நானும் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா வெதர் என்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், இல்லைன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸா இருக்கட்டும், எதனா இருந்துன்னு போட்டோம். ஒரு காலேஜை வந்து நான் செலக்ட் பண்றப்ப சில விஷயங்கள்லாம் நான் ரொம்பவே முக்கியமானதா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் 1.5 crores, பிளேஸ்மெண்ட் 42 lakhs, பிளேஸ்மெண்ட் இதுல ஆயிருக்கு, இவ்வளவு சேலரி, ஹையஸ்ட் பேக்கேஜ், அப்படி இப்படி எல்லாம் போட்டு பந்தா போட்டு ப்ரௌச்சரை போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பார்ப்போம், 42 லட்சமா, சூப்பராச்சு, 1.5 கோடியா, அட்டகாசமாச்சு அப்படின்னு நம்ம போவோம். ரைட்டா? அதை மட்டும் பார்த்து போனா வேலைக்கு ஆகுமா அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பையன் +2 வந்து முடிக்க போறான், என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000-30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு, என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த 42 LPA சொல்றோம்ல, அது வந்து உண்மையா பொய் தான் எப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பே 4 to 5 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குது, 15 lakhs வரைக்கும் பேஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறோம். எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌச்சர்ஸ்ல அப்புறம் சூப்பரா இருக்கும். அவங்க போறப்ப அப்படியே லைனா ஒரு காலேஜ் உள்ள நுழைஞ்சுன்னு வச்சுங்க, அப்படியே அடிச்சு வச்சிருப்பாங்க, இவ்வளவு. பட் ஹியர் இஸ் தி ட்ரூத் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் நாட் ஆடிட்டட். யார் ஆடிட் பண்ணோம்? எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை நான் போட்டுட்டேன்னா நானே சரின்னு சொன்னா வேலைக்கு ஆகுமா? இப்போ ஒரு பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா பையன் எழுதுறான், வந்து அவனே கரெக்ட் பண்ணிட்டு பாத்தியா நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டேன்னா அது உண்மையா ஒத்துக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க போடுறத வச்சு நம்ம வந்து பார்த்தா யார் முட்டாள், நம்மளா அவங்களா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிளேஸ்மெண்ட் ப்ரோச்சர்ஸ் வித் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஹையஸ்ட் பேக்கேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு காமன் அவுட்கம். ஹையஸ்ட் பேக்கேஜ் எவனா ஒருத்த வாங்கியிருப்பான் அதை போயிட்டு நம்ம ஹையஸ்ட் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பரவாயில்லையே 42 லட்சம் வந்திருக்கேன், நம்ம போய் இந்த காலேஜ்ல நம்ம குழந்தை பிளேஸ்மெண்ட் போட்டுடலாமே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அடுத்தது என்னது, 100% பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபுல் பேட்ச். ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருப்பான், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 100% நாங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவன் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன்லாம் எவன் குவாலிஃபை பண்ணானோ அவனை போட்டு இவ்வளவு அட்டன் பண்ணா இவ்வளவு வந்துச்சு அப்படின்னா, அதை வச்சு நம்ம பண்ணா எவ்வளவு பேர் அரியர்ஸ் வச்சிருக்கான், எவ்வளவு பேர் படிக்கவே இல்லை, எவன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகல அப்படின்றத டோட்டல் நம்பர் ஆஃப் சேவ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்காது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். ரெக்ரூட்டர் லோகோஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஐடி. சும்மா நான் ரெக்ரூட்டர்ல இவன் வந்துட்டான் அவன் வரான் இவன் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 லோகோஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா ஆக்சுவலா வரானா அப்படின்றது இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டத்துல இருக்கோம். ஏன்னா இப்ப +2 மார்க் வரப்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா +2 மார்க் ரிலீஸ் பண்ணதுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பயே நிறைய இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அடிச்சு புடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத செக் பண்ணாமே. அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்? இந்த 42 lakh அந்த ட்ராப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்குவான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ்ல இருக்கும். கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்திருக்கு, அது பண்ணிருக்க மாட்டான். அவன் டேலண்ட்ல எங்கேயோ ஒன்று இடத்துல பிடிச்சிக்கிச்சு அவன் வாங்கிருப்பான் பாருங்க. அதை என்ன பண்ணுவாங்க, போட்டோ பிடிச்சி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான்.
இப்ப நிறைய இடத்துல பாக்குறாங்கல்ல, எங்கேயோ ஒருத்தன் குவாலிஃபை இருப்பான், எல்லாத்தையும் தூக்கி காசை கொடுத்து இங்க போட்டு நான் எங்க கதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. கதை தான் இந்த கதை. அப்ப சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆஃபரா இருக்கும், அதையும் பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூஸ் டு எமோஷனலி இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தே செல் த ட்ரீம் நாட் த டேட்டா, ரைட்டா? அதனால இதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரு 3 விஷயங்கள் நம்ம வந்து முக்கியமா பேச போறோம், பார்க்க போறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. என்ன கிளியரா ஐஎஸ்ன்றதை எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், இக்னோர் பண்ணிடணும். அப்ப ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணும். ஆவரேஜ்ன்றதை நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாஸே ஆகாம இருப்பான், பார்ட்டிசிபேட் பண்ணாம இருப்பான், அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு எவன் எலிஜிபிளா அவனை மட்டும் போட்டு ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப மீடியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ரியாலிட்டியா இருக்கக்கூடியது. அப்ப இது 3த்தையும் நம்ம ஹையஸ்ட இக்னோர் பண்ணிடணும், இந்த வந்து மிஸ்லீட் பண்ணும், அதனால அதையும் எடுத்துக்கூடாது. ரியாலிட்டி நம்ம எது பார்க்கணும், மீடியம் சேலரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மீடியம் சேலரி பாக்குறது கூட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஆல்வேஸ் ஆஸ் ஃபார் மீடியம் சேலரி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் போனாலும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட் இஸ் த மீடியம் சேலரி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க. ஐஎஸ்லாம் எதனா ஒண்ணு ரைட். ரியல் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப 10 ஸ்டூடெண்ட் இருக்கான், சினாரி 7.3 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரின்னு போட்டிருக்கோம். காலேஜ் வந்து அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் மீடியம் சேலரின்னு அப்படி எடுத்துட்டுன்னா 3 லட்சம் 3.5 lakhs இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்கும். இதுவே வந்து ஹையஸ்ட்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா 42 lakhs பெர் ஆனம் சேலரி அப்படின்னு போடுவாங்க. எத்தனை பேர் வாங்கினான்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். அதை நம்ம கேட்கறது இல்லை. பார்த்தது 42 லட்சம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து இங்க வந்து பிளேஸ்மெண்டா வருது அப்படின்னு அதை பார்த்து தொப்புன்னு ஊந்துருவான். 8 out of 10ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பிலோ 4.5 lakhs. திஸ் இஸ் த ட்ரூத் ஹிடன் பிஹைண்ட். அதனால இதை பார்த்து மாட்டிட்ட கூடாது. நீங்க கரெக்டா செக் பண்ணணும். இதை வந்து பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இருந்தாலும் இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு யாரும் வருத்தவும் படக்கூடாது. வி ஆர் நாட் டார்கெட்டிங் எனி காலேஜஸ், ரைட்டா? இதுதான் ரியாலிட்டியா இருக்கு. நீங்க கரெக்டா காலேஜுக்குள்ள போறப்ப நல்ல காலேஜஸும் இருக்கு, நல்ல காலேஜஸும் இருக்கு. நல்லது எதுன்னு ப்ரௌச்சர் வச்சு டிசைட் பண்ணாம, அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு டிசைட் பண்ணாம, கூகுள்ல வர்றதை வச்சு டிசைட் பண்ணாம. ஏன்னா நான் கூகுள்ல என்ன போடுறேனோ அதான் கூகுள் கார்டு. அவன் என்ன ஒன்னும் அனலைஸ் பண்ணி ஒன்னும் போடல. நான் ஒரு ஆடுல போடுறப்ப நான் கொடுத்த டீட்டெயில தான் காசை வாங்கிட்டு போடுறேன்னா அவன் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பக்காவா இருக்கா கரெக்டா அப்படின்றத போடுறாங்க, ரைட்டா? எதை கொடுத்தாலும் அவன் வந்து காசை வாங்கின்னு போடுறான். அப்ப நம்ம பாக்குறப்ப கரெக்டா என்னன்றதை நம்ம செக் பண்ணிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடன், ரைட்? ஆஃப் கேம்பஸ் மேனிபுலேஷன் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். லிங்கன் ஜாப்ல வந்து கிடைச்சிருக்கோம் குழந்தைக்கு, அதையும் தூக்கி இதுல போட்டுக்கிறது. நௌகரியில வந்து ஹயர் பண்ணிருப்போம், அது மூலயமா இவன் அப்ளை பண்ணிருப்பான், அதையும் தூக்கி இதுல போட்டுக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓன் எஃபோர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையும் வந்து மேனிபுலேட் பண்றது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம கரெக்டா நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றதான் நம்ம மெயின் வந்து 100% பிளேஸ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குது அப்படின்னா மிஸ்லீடிங் தான். 100% எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஒன்லி எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் கவுண்டர். இப்ப அதுக்கு யாரு தயாரா இருக்கணும் அவனை வந்து ரெடி பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. போனவன்லாம் வாங்கிட்டான் சீட்டு, அவன் போனவன்லாம் வந்து வாங்கக்கூடிய ஆட்களை தான் நான் போக வச்சு வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம அதை வந்து ரொம்ப முக்கியமா மெயினா பார்க்கணும். மெனி எக்ஸ்க்ளூடட் சைலண்ட்லி, ரைட்டா? அந்த லிஸ்ட் என்னன்றத நம்ம போய் பண்றப்ப நம்ம தான் பார்க்கணும். பேக்லாக்ஸ், குழந்தைங்க லோ சிஜிபிஏ, அவன் எல்லாம் போக மாட்டான். நான் ரிஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் என்ன பண்றாங்க, இந்த டோட்டல் இது பண்றாங்க, பிளேஸ்மெண்டோட பர்சன்டேஜ் வந்து காட்டுறாங்க. ரியல் கால்குலேஷன் பாருங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா. வாட் த காலேஜ் சைஸ்? டோட்டல் ஸ்டூடெண்ட் ஒரு 120, எலிஜிபிள் வந்து 60, பிளேஸ்ட் வந்து 58. அப்ப என்ன சொல்லலாம், 96% வந்து பிளேஸ்டுப்பா அப்படின்றான். அப்ப ஆனா 50% தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றது. அப்ப 50% தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றது. அதுல பிளேஸ்ல ஒரு இது போயிட்டு அப்ப என்ன வரும், 46% தான் பிளேஸ்டு. ஆனா அவன் காட்டுறது எவ்வளவு காட்டுறான், 96% பிளேஸ்டு. மீதி பாருங்கலாம் விட்டுட்டு போனவங்கலாம், அப்ப பேக்லாக் இருக்கு, சிஜிபிஏ இல்லாதவங்க எல்லாம் அவங்களெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. அப்ப எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் எடுத்து தான் நம்ம என்ன பண்றோம், இதை காட்டுறோம். அப்ப இத அவங்க காட்டட்டும், ஏன்னா அவனுக்கு மார்க்கெட்டிங் அவங்க யூஸ் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் வருவாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும், கரெக்டா பக்காவா இருக்க டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி தான் நான் காலேஜை செலக்ட் பண்ணணும், ரைட்டா? அதனால கேர்ஃபுல்லா இருங்க பேரண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு எங்கன்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ற மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் பக்காவா இருக்கா வெரிஃபை பண்ணிட்டு கேளுங்க. கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்ப அப்புறம் 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இது இல்லையா அது இல்லையா, அப்படி சொன்னானே இப்படி சொன்னானே, இது வரலையே, இது உண்மை இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் புலம்ப கூடாது. The actual reality students வந்து 120, eligible 60, placed 58, actual percentage 48%. Instead of that they are showing 96%. அதை நம்ம செக் பண்ணிக்கணும். Fake placed status. Not all placement are real jobs. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா
கொடுத்துருப்பான், ஜாயின் பண்றது இருக்குமா, அதையும் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டு வச்சு இவ்வளவு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. தென் ட்ரைனிங் கொடுக்கறத வச்சிருப்பான், அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாபா கன்வெர்ட் பண்ணிடுவான். தென் இன்டர்ன்ஷிப் சில பேருக்கு அனுப்புவான், அவன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு பேரை வந்து நான் கொடுத்தேன். இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பிளேஸ் கொடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு ரெடி பண்ணுவாங்க. அது எல்லாமே கேரியர் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது இன்டர்ன்ஷிப் இவ்வளவு பேர் போயிட்டாங்க, ஓ இவ்வளவு பேருக்கு இன்டர்ன்ஷிப்பா, இவ்வளவு பேருக்கு ஜாபா, இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ப்ரௌச்சர்ல பக்காவா அடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதை நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. தென் ஃபேக்கல்டி ரியாலிட்டி செக் நம்ம வந்து பார்க்கணும். பிஹெச்டி ஃபேக்கல்டி ஏஐசிடிஏ வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது இவ்வளவு பிஹெச்டி ஃபேக்கல்டிஸ் இருக்கணும். ஆனா பிஹெச்டி படிச்சா மட்டும் அவன் வந்து டாப்பரா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிஹெச்டி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும்தான் என்ன பண்றாங்க, அனலைஸ் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயறாங்களே தவிர நாட் ஓவரால் டாபிக். புரியுதா? அப்ப பிஹெச்டி ஃபேக்கல்டி இஸ் நாட் ஈக்குவல். நம்ம அதை வந்து முக்கியமா பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட் ட்ரைனிங்கோ ஜிஇ ட்ரைனிங்கோ வர பார்த்துக்கிட்டு நான் பிஹெச்டி பண்ணிட்டேன் சார், அது இதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அவரு பண்ண டாபிக் மட்டும் தான் அவர் எக்ஸலண்டா பிரசென்ட் பண்ணுவார். பட் நம்மளுக்கு வேணும்னது அந்த 11th and 12th டாபிக் பிசிக்ஸ் பண்ண சொல்லுவோம், தெரியாது. கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணிருக்கேன் அவர் காட்டுவார். ஆனா கெமிஸ்ட்ரியில ஏதோ ஒரு சின்னதா இருக்கக்கூடிய பார்ட்டை அனலைஸ் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா தீசிஸ் சப்மிட் பண்ணி அங்க வந்து பிஹெச்டி வாங்கியிருப்பாரு. பட் அவருக்கு வந்து இங்க பிரசென்ட் பண்ண தெரியும். அந்த மாதிரிதான் இன்ஜினியரிங் எவ்வளவு பெரிய வாஸ்ட், ஒவ்வொரு இதுவும் அங்க பிஹெச்டி கேண்டிடேட் போட்டு அதுல பண்ணாரா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். ரைட், அதை நம்ம வந்து செக் பண்ணணும். ரைட், விசிட்டிங் திஸ் ஃபுல் டைம் ஃபேக்கல்டி இதுவும் நிறைய இடத்துல இருக்கு. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஃப்ரீலான்சரா இருப்பாரு, இங்க வருவாரு, ஒரு 1 hour வந்துட்டு போவாரு, அதை வந்து பேனர்ல போட்டு இந்த ஃபேக்கல்டி தான் எங்களுக்கு வராங்க அப்படின்னு. இட்ஸ் ஏ மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். நீங்க பாத்துக்கங்க. வேர்ல்ட் இஸ் ஆக்டிவ் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்றது ரெகுலர் ரிசர்ச். எங்கேயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் இருந்ததெல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணி போட்டு இதெல்லாம் இவ்வளவு பேப்பர் பண்ணிருக்காங்களா, இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்றாங்களா அப்படின்றது யார் பார்க்கணும்? இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி தேவையான ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்மிட். Do they have real வேர்ல்டு நாலேஜ் பிஹைண்ட் அகாடமி? இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதெல்லாம் பேரண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரண்ட் தெரியலன்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், உட்காந்து கேட்கணும். எங்க சார் உட்காந்து கேட்கணும் அப்படின்னா நேரா போங்க, காலேஜ்ல போய் கேளுங்க. இல்லைன்னா அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டோன்ட் அக்செப்ட் வாட் எவர் தே ஆர் புட்டிங் இன் தட் வெப்சைட். வெப்சைட்ல இருக்கிறதெல்லாம் ரியலா இல்ல இருக்கலாம். ரைட்டா, ரெண்டுமே இருக்கு, 2 சைடு ஆங்கிள்லயுமே இருக்கு. செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஃபேக்கல்டி ரெட் பிளாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்டார்னா ஒரு 1 to 2 வருஷம் பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்து பிரசன்ஸே இருக்காது. தென் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா வேற காலேஜஸ்ல இருப்பாங்க. பிஹெச்டி பர்சிங் மோர் தென் 6 years போட்டு பிஹெச்டி பண்ணினே இருக்கிறாருன்னுவாங்க. ரைட்டா, அதெல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்ஸ் வீக் அகாடமிக் சிஸ்டம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தது நீங்க போற காலேஜஸ்ல கண்டிப்பா நீங்க பார்த்துதான் நீங்க அங்க ஜாயின் பண்ணணும். மாஸ் ரெக்ரூட்டர் ட்ராக் இங்க பாருங்க, ஐடி கம்பெனிஸ் ஹைரிங் ஆல் பிரான்ச்சஸ். நம்ம பார்த்திருப்போம்ல, எங்க பார்த்தாலும் எந்த காலேஜ்ல பார்த்தாலும் அந்த டிசிஎஸ் பிளேஸ்மெண்ட் 100% அப்படின்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், மெக்கானிக்கல்லும் டிசிஎஸ் ஜாப். மெக்கானிக்கல் படிச்சிருப்பான், கோர் ரிலேட்டட் ஜாப் தான் இருக்காது, ஆனா டிசிஎஸ் ஜாப் போட்டுருப்பான். சிவில் படிச்சிருப்பான் ஐடி ரோல்ல. தென் நம்ம கோர் எதுக்கு படிக்கணும்? அதுக்கு வந்து ஐடிஐ படிச்சுட்டு ஐடில போயிடலாமே, தேவையில்லாம இதை படிச்சுட்டு அது போடணும். ஆனா பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் ஃபார் கோர்ல படிச்ச மெக்கானிக்கலுக்கு சிவிலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். எதுலடா போய் அவன் வேலை செய்யறான்னு பார்த்தோன்னா இங்க மாட்டிட்டு இருப்பான், டிசிஎஸ் போயிருப்பான், இல்லைன்னா ஐடி ரோல்ல போயிருப்பான். ரியல் பிளேஸ்மெண்ட் எஸ், பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்களா எஸ், ஆனா கோர் ஜாப் வந்துதா இல்ல. அப்ப யுவர் டிகிரி என்னது? வேஸ்ட். கரெக்டா? நம்மளுக்கு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேலை வாங்கி கொடுக்காத அந்த காலேஜ் எதுக்கு? ரைட்டா? அப்போ அதுல நான் பார்க்கணும் கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, 2 காலேஜ் எடுத்துக்கலாம். 60 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. மாஸ் ஐடி நோ கோர் ஜாப்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு காலேஜே வந்து பாத்தீங்கன்னா கெத்தா சொல்றாரு. இன்னொரு காலேஜ் சொல்றாரு, எப்பா நான் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். எல்என்டி அசோக் லேலண்ட்ல வந்து 20 பேர் வாங்கியிருக்காங்கப்பா. கோர் இன்ஜினியரிங் ரோல்ஸ் போயிருக்காங்கப்பா. ஐடி படிச்சோம் ஐடிக்கு போனா, இங்க படிச்சோம் இங்க வந்திருக்காங்க. அப்ப எது பெஸ்ட்? இங்க 60 பேருக்கு வேலை கொடுத்தது பெஸ்டா, இங்க 20 பேருக்கு கோர் ரிலேட்டட் ஜாப் கொடுத்ததா? 60 பேருக்கு வேலை கொடுத்தது நல்லதுதான். பட் எதுக்கு இதை படிச்சுட்டு அது படிச்சுட்டு அவன் போலாமே? அதுக்கு எதுக்கு இந்த குரூப் படிக்கணும்? அந்த இந்த குரூப் படிச்சவனுக்கு இந்த குரூப் போகணும்ன்றத ஆசையில தானே அவன் வந்தான். அப்ப படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போனா என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப அந்த மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடிய காலேஜ்ல என் பையனை நான் சேர்க்கிறேன்னா அப்படின்றத காலேஜ் பி இஸ் பெட்டர் ஃபார் கோர் கேரியர். ரைட்டா? அந்த கோர் கேரியருக்கு எங்க வருதுன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பெற்றோரோட கடமை. இல்லைன்னா பசங்க என்ன பண்ண பார்க்கணும். அதே போல NIRF ரேங்க் இருக்கு தெரியுமா? நாங்க தான் டாப்ல இருக்கோம் தெரியுமா? நாங்க தான் 5ல இருக்கோம் தெரியுமா? நம்ம 6ல தான் இருக்கோம் தெரியுமா? எதை வச்சு கொடுக்குறான் அவன்? சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறான். அந்த டீடைல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்து போய் கொடுக்குறாங்க. அந்த டேட்டா வச்சுதான் NIRF ரேங்கே கொடுக்குறாங்க.
நான் கொடுத்த டேட்டா வச்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கா வெரிஃபை பண்றப்ப அதெல்லாம் கரெக்டா இருக்கா வெரிஃபை பண்றதுல ஏதாவது குளறுபடி நடக்குமா? நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்கன்னா 8000 ஃபிராங்க் போட்டு டாப் அப் போட்டு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேன் பி மேனிபுலேட்டட், எஸ். நாட் ஃபுல்லி ரிலையபிள், எஸ். அப்ப யூஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்ட் யாரு? டோன்ட் யூஸ் ஃபார் ஃபைனல் டிசிஷன். இதை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 8000 ஃபிராங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் ஒரு காலேஜஸ். பட் ஃபைனல் டிசிஷன் 8000 ஃபிராங்க் மட்டும் வச்சு நீங்க எடுக்க கூடாது. ஃபைனல் ஆடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்க செலவு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மீடியம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் சேலரி பார்க்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ரா நம்பர்ஸ், நாட் பர்சன்டேஜ் பார்க்க கூடாது. நம்பர்ஸ் என்ன, நீ பர்சன்டேஜ் சொல்லாத, நம்பர்ஸ் சொல்லுப்பா. வெரிஃபை பிரான்ச் ஸ்பெசிபிக் டேப்பா. ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஐடில எத்தனை பேர் போயிருக்கான், சிவில்ல எத்தனை பேர் போயிருக்கான், மெக்கானிக்கல் எத்தனை பேர் போயிருக்கான், ஏஐ சொல்ல இதுல எத்தனை பேர் போயிருக்கான், புரியுதா? அப்போ ஒவ்வொன்றுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டா கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ் போயிருக்காங்களா இதெல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை கோர் வித் ஐடி ஜாப்ஸ், அதை வந்து பார்க்கணும். வெரிஃபை அக்ரிகேஷன், நான் சொன்ன மாதிரி அக்ரிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா வாங்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரிஜினலா தான் இருக்கா அப்படின்றத அவன் கொடுக்குறவன் பாக்குறானோ இல்லையோ, எனக்கு வேணும்ப்பா நானும் வந்து வரணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இஃப் டேட்டா இஸ் ஹிடன் இஸ் ஈக்குவல் டு ரெட் பிளாக். இந்த ரெட் பிளாக் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் தூக்கிடணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. அப்ப ஃபைனலா நம்ம என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னா, புரோச்சரை பார்த்து நம்பாதீங்க, வெப்சைட்ல பார்த்து ஏமாந்து போவாதீங்க, இன்ஸ்டால வர்றத பார்த்து இன்ஸ்டன்டா டிசைட் பண்ணிடாதீங்க, பேஸ்புக்ல வர்றதை வச்சு ஃபேஸ் வேல்யூ பாத்துறாதீங்க அப்படின்றதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. டோன்ட் ட்ரஸ்ட் மார்க்கெட்டிங் ஆஸ் அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின். அவன் டென்ஷன் ஆனா கூட பரவாயில்ல, திருப்பி கேளு, காட்டு எத்தனை டேட்டா புடி அப்படின்னு நீங்க ஒரு 10 வாட்டி கேட்டா உன் சீட்டை அவனை நீ போ அப்படின்றோம். உனக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்களாம் எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னாலே ஓகே, உனக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, உனக்கு அவுட்னு அர்த்தம். ரைட்டா? அந்த மாதிரியான காலேஜஸ் வெரிஃபை எவ்ரிதிங். தி காலேஜ் டிட்ன்ட் ஆடிட் தேர் டேட்டா. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காலேஜ் சொல்ற வந்து பாத்தீங்கன்னா யார் ஆடிட் பண்ணோம், யார் ஆடிட் பண்ணல, நம்ம தான் என்ன பண்ணோம்? யூ மஸ்ட் ஆடிட் யுவர் ஃபியூச்சர். நம்மளுடைய ஃபியூச்சர் நம்ம தான் ஆடிட் பண்ணி பண்ணணும். ரைட்? கோவிட் 2026 என்ன சார் திடீர்னு இதை கொண்டாடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னதை வந்து கரெக்டா பாத்துங்க. இந்த டீடைல்ஸ் வந்து நிறைய பேருக்கு தேவை இருக்கும். +2 முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர் ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கு, என்ன ஏதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எங்களுடைய முக்கியமான நோக்கம். வெறும் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் +2 முடிச்சிருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் லட்சக்கணக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் கொட்டுறாங்க. கேள்விப்படுறேன், எனக்கு கால்ஸ் நிறைய வருது. சார் இந்த காலேஜ் அந்த காலேஜ் என்ன கேட்டு வருது. என்னன்னு கேட்டா, இது மாதிரி நாங்க வந்து சீட்டு எடுக்கணும், எவ்வளவு பணம்னு கேக்குறாங்க. சீட்டு எடுக்கணும், பணம் எடுக்கணும்ன்றதான் கேக்குறாங்களே தவிர காலேஜ் என்ன ஒர்த்து, காலேஜ்ல என்ன இருக்கு, காலேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, காலேஜ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, பிஹெச்டி கேண்டிடேட்னு சொல்றாங்க, பிளேஸ்மெண்ட் என்ன, இதை பத்தி எல்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவ்வளவா டீட்டெயில்டா கேட்கல. ரைட்டா? அதனால பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம விட்டுறாதீங்க. இந்த டீட்டெயில மத்தவங்களுக்கு அனுப்புங்க. அது அனுப்புறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி இந்த மாதிரி நல்ல நிறைய புரிதல் கூடிய ஒரு விஷயங்கள் பேரண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வீடியோஸை லைக் பண்ணீங்கன்னா, இது லைக் மைண்டட் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. ரைட்டா? உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிடுங்க. கோமட் 2026 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கு. இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெய் இருக்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ், எஸ்ஆர்எம் ட்ரிபிள் எக்ஸாம்ஸ், தென் வந்து அமிர்தா நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ், தென் இந்துஸ்தான் நடத்தக்கூடிய ஹிட்ஸ் ட்ரிபிள் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி பிட்சாட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்ணணும். அதே போல மெடிக்கல் போகணும்னா நீட் இருக்கு. ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகணும் அப்படின்னா கியூட் எக்ஸாம்ஸ் இருக்கு. தென் ஐசர்ல போய் படிக்கணும், ஐஐடி எக்ஸாம்ஸ் எழுதணும், நைசர்ல போய் படிக்கணும், நைசர் எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நான் எங்க போய் படிக்கணும் இது எல்லாத்தையும் ட்ரைனிங் அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஜாயின் பண்ணாலே பரவாயில்ல. 11th படிச்சாலும் சரி, 12th படிக்கிற முடியுமானவங்களா இருந்தாலும் 12th முடிச்சவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், +1 +2 படிக்கிறப்ப ஸ்கூலோட சேர்ந்த மாதிரி நம்ம இந்த ட்ரைனிங் வந்து ஈவினிங் டைம்லயும் சண்டேலயும் நம்ம கொடுக்கணும். தேவைப்படுறவங்க இமிடியேட்டா 869553 இந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபர்தரா எங்கிட்ட நீங்க எதனா பேசி டீடைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க தாராளமா எங்கிட்ட பேசலாம். ஓகேவா?
இன்னொன்னு என்னன்னா, இந்த நீட்டு தேர்வுலாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, மாணவர்கள வந்து ஒரு டென்ஷன் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு, என்னதான் படிச்சாலும் இந்த இவ்வளவுதான் சீட்ஸ் இருக்குன்றதுனால, அந்த சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற வெறித்தனமா இருந்தீங்கன்னா, பைசா இல்ல, வேற வழி இல்ல. எங்களுக்கு வந்து நான் படிக்கணும், இருந்தாலும் கவர்மெண்ட்ல தான் சீட்டு வாங்கி தான் படிக்க முடியும் அளவுக்கு நான் பைசா வச்சுட்டு, எங்க அப்பா என்ன சேர்ப்பாரு, இல்லன்னா சேர்க்க மாட்டாரு. இல்ல என் குழந்தைய நான் இப்படிதான் சேர்க்க முடியும் அப்படின்ற கூடிய பேரண்டா இருந்தீங்கன்னா, 100% கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர்ல 20 ஸ்டூடெண்ட் வச்சு ஸ்பெஷல் டிமிடாஸ் பேட்ச் போடுறோம். 20 ஸ்டூடெண்ட்க்கு கிட்டத்தட்ட 16 மென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஃபேக்கல்ட்டியோட அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், என்ன பிராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பக்காவா அவங்க கூட இருந்து பண்ண வச்சு காலையில இருந்து நைட் வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து இல்ல, படிக்க வச்சு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் கொடுத்து அந்த குழந்தைய டாப் மார்க் எடுக்க வச்சு நம்ம கவர்மெண்ட் கோட்டா எடுக்க வச்சு உங்களுக்கு 2027ல கொடுப்போம். ரைட்டா? அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட நம்ம அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்க குழந்தை ஒரு 20 ஸ்டூடெண்ட்ல ஒன்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8691869553. இதுல ஒரு கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும் சார். உங்ககிட்ட பேசிட்டு நான் பண்றேன் அப்படின்னா 9176752121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ரைட்டா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.